நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டு வந்த விவசாய சின்னத்தை இந்த தேர்தலில் பெற்றுள்ள பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். அதன் நேரலை காட்சிகள். அனைவருக்கும் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கை உறுதி செய்தல், தொழிற்சாலைகள் மற்றும் தொழில்துறைகளில் விரிவுபடுத்துதல், சிறு மற்றும் குறு தொழில் முனைவோர் மற்றும் தொழிலாளர்கள் நலன்களை பாதுகாத்து அவர்களின் தேவைக்கேற்ப நம்ம செயல்படுவது. மிக முக்கியமான கருத்து என்னென்னா, இன்றைக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பல்வேறு பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த திட்டம் முழுக்க முழுக்க விவசாயிகளை சார்ந்து அவர்கள் பணி செய்வதற்கு நாங்கள் வந்தால் கண்டிப்பாக ஏற்பாடு செய்வோம். அதே மாதிரி 6வது என்ன கொள்கைன்னா, கல்வி மற்றும் திறமையின் அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்குது. இடஒதுக்கீடு ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறத விட கல்வி அப்படின்ற அடிப்படையில், கல்வியில யார் முன்னுரிமை ஆகிறாங்க அப்படின்ற அடிப்படையிலையும் அவங்களோட திறமை, அதாவது வேற ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்ற அடிப்படையில் இடஒதுக்கீடு அரசியல் சாசனப்படி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. 2வது பொருளாதார அடிப்படையில் மக்களுக்கு அனைத்து இதுலையும் வரணும்னு தான் எங்களுடைய நிலைப்பாடு. கண்டிப்பா. ஏன்னா இப்போ இடஒதுக்கீடு பெற்றவங்களே பார்த்தீங்கன்னா அதில் தொட்டு அவங்களுடைய உறவினர்கள் அவங்க பார்த்தா பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்காங்க. அதே சமுதாயத்தை சேர்ந்தவங்க இன்னும் கீழ் மட்டத்தில் இருக்காங்க. அதனால பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடைத்தால் அனைவருக்கும் உரிய பங்கு கிடைக்கும். நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டு வந்த கரும்பு விவசாய சின்னத்தை பெற்றிருக்கக்கூடிய கட்சி தற்போது தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அந்த கட்சி நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்து காட்சிகளை பார்த்தோம்.